வணக்கம். இன்னைக்கு நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கின்னாக்கொரை. இது வந்து கடல் மட்டத்திலிருந்து 1829 மீட்டர் மேலே இருக்குது. இதனுடைய இயற்கை சூழலே பார்க்குறதுக்கு ரம்மியமாக இருக்குது. பார்த்திங்கன்னா இங்கே மேக்சிமம் தேயிலை விவசாயிகள் தான் அதிகமாக இருக்காங்க. இந்த மண்ணுடைய ஒரு சூழல் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மண்ணில் பார்த்திங்கன்னா களை கூட நல்லா வளர்ந்துருக்குது. ஸோ மார்க்கம் இருந்தால் எல்லாமே வாய்ப்பு நிறையா இருக்குது. எதனாலன்னா இங்கே சிறு குறு விவசாயிகள் சின்ன சின்ன இடங்கள் தான் அவங்களுக்கு இருக்குது. அது போதுமான இடத்துல அவங்க காய்கறி உற்பத்தி பண்ணிங்கன்னா அது வந்து அனைவருக்கும் போய் சேரும். இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இங்கே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம அந்த பார்க்குற அந்த மலை பார்த்திங்கன்னா மலையில் ஒரு நடுவில் பார்த்திங்களா ஒரு பைப் லைன் மாதிரி போகுது. ஸோ இந்த பைப் லைன் வந்து தண்ணி மேலே ஏற்றுறாங்க. இது வந்து பவானி சாகர்லேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க. அதிலிருந்து இதை வந்து தண்ணி இதுக்கு மேலே ஏற்றி அங்கேருந்து பம்ப் பண்ணி கிராவிட்டிலே வருது. அந்த கிராவிட்டியில் டர்பைன் வேலை செஞ்சு இதை கரண்ட் எல்லாமே உற்பத்தி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கரண்ட் ஈரோடு வரைக்குமே போகுதுங்கிறாங்க. அப்போ ரொம்ப ஒரு மலை சார்ந்த பிரதேசம் நீலகிரி. அதில் இருக்கக்கூடிய கிண்ணக்குறை இந்த மாதிரி பல இடங்கள்லும் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. டேம் இருக்குது, செக் டேம்ஸ் இருக்குது, இந்த மாதிரி மின் உற்பத்தி ஆலைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது நீலமலைன்னு சொல்லுவாங்க. நீல வண்ணத்தில் இருக்குமாம், அதனால தான் நீலகிரிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீலகிரி பார்க்க வேண்டிய ஒரு இடம். நஞ்சில்லா உணவுக்கு இதுவும் ஒரு அடித்தளமாய் விளங்கணும்னு ஒரு ஆசை. நன்றி.